இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 1லேருந்து 5 வரைக்கும் கண்டினியூஸாக ஆட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு வந்து ஏக்குள்ளே 1 மட்டும் வச்சுக்குவோம். ஓகேவா? இப்போ ஏக்குள்ளே என்ன பண்ணுவோன்னா அடிஷ்னலாக 2 கொண்டு போய் ஆட் பண்ணி விடுவோம். a ஈக்குவல் டு a + 2. அடுத்தது a ஈக்குவல் டு a + 3. a ஈக்குவல் டு a + 4. a ஈக்குவல் டு a + 5. அடுத்து இதை இப்படி கூட நீங்கள் எழுதலாம், தெரியல, ப்ளஸ் ஈக்குவல் டுன்னு கூட போடலாம். தெரியுமா? இது இப்படி எழுதலாம். ஸோ ஓகே, முதல்ல இதுக்கான அவுட்புட் ட்ரேசிங் பார்ப்போம். ஆர் ரன் பண்ணி கூட பார்த்துட்டு கூட அவுட்புட் ட்ரேசிங் பார்க்கலாம். ஸோ ஆன்சர் என்ன வந்திருக்கு? 28. பிகாஸ் 1லேருந்து 7 வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 28 தான். ஆட் பண்ணி பார்ப்போம். 1 + 2 என்ன? 3 + 3 என்ன? +4 +5 +6 +7 28 வந்துருச்சா? ஆனால் இது எப்படி கம்ப்யூட்டருக்குள்ளே நடந்துச்சுன்னு இப்போ பார்ப்போம். ஏக்குள்ளே ஃபர்ஸ்ட் 1 போயிடும். ஓகேவா? இப்போ ஏக்குள்ளே என்ன இருக்குது? அப்போ ஏ என்ன ரிட்டர்ன் பண்ணும்? ஸோ இந்த இடத்துல ஏ 1 ரிட்டர்ன் பண்ணிடும். இப்போ 1 + 2 என்ன? 3 தான் ஏக்குள்ளே போகும். ஸோ நீங்கள் நார்மல் அவுட்புட் ட்ரேஸ் பண்ணுறப்போ, பேப்பரில் அவுட்புட் ட்ரேஸ் பண்ணுறப்போ நீங்கள் வந்து ஏக்குள்ளே இருக்கிற 1 அடிச்சு விட்டு 3 எழுதுவீங்க. ஓகேவா? அதான் டவுட்டே இல்லை. ஆனால் இந்த மாதிரி மைண்டுக்குள்ளே அவுட்புட் ட்ரேஸ் பண்ணுறப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ ஏக்குள்ளே 1 + 2 தான் இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். கரெக்டாக? ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ ஏக்குள்ளே என்ன இருக்குது? ஆக்சுவலி 3 இருக்குது. ஆனால் அந்த 3 வேறு ஒன்றும் இல்லை, 1 + 2 தானே. ஸோ அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். புரியுதா? இதை யோசிச்சு தான் நான் இந்த மாதிரி கோடு எழுதினேன். இப்போ ஏக்குள்ளே லேட்டஸ்ட்டாக என்ன இருக்குது? 1 + 2 + 3. ஸோ இப்போ அப்படியே அதை காப்பி பண்ணி இந்த 1 + 2 + 3 மொத்தமாக காப்பி பண்ணி இப்போ ஏக்குள்ளே வச்சிடலாம். ஓகேவா? இப்போ ஏக்குள்ளே என்ன இருக்குது? இதுதானே ஏக்குள்ளே இருக்குது. இப்போ இதை காப்பி பண்ணி இங்கே ஏ இருக்குல்ல, அந்த இடத்துல வச்சிடலாம். புரியுது எப்படி பில்டு பண்ணிட்டு வரேன்ட்டு? ஆக்சுவலாக ஏக்குள்ளே 1 + 2 + 3 + 4 இருக்காது. ஆக்சுவலி ஏக்குள்ளே 10 தான் இருக்கும். ஆனால் 10ங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. இங்கிருந்த 6 + 4 தான். அந்த 6 வேறு எதுவும் கிடையாது. இங்கிருந்த 1 + 2 + 3 தான். புரியுது எப்படின்ட்டு? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இட் மேக் சென்ஸ் தானே? இப்போ இந்த a + = 6 பார்த்துட்டு கம்ப்யூட்டர் என்ன பண்ணுன்னா, முதல்ல அது a = a +ன்னு மாற்றிக்கும். a + = 6ங்கிறது வேறு எதுவுமே இல்லை. a = a + 6. புரியுதா? இதுதான் a + = அதே மாதிரி a + = 7 வந்து a = a + 7. புரியுதா? இவ்வளோ தான். ஸோ இப்போ ஏக்குள்ளே என்ன இருக்குது? 1லேருந்து 5 வரைக்கும் இருக்குது. இதை காப்பி பண்ணி அப்போ ஏ வந்து இதை தானே ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? இப்போ ஏக்குள்ளே என்ன இருக்குது? 1லேருந்து 6 வரைக்கும் இருக்கிறதா இருக்குது. ஈக்குவல் டுனாவே என்ன? இதெல்லாமே சேர்ந்து ஏக்குள்ளே போய் 7 இருக்கிறதெல்லாம் அடிச்சுட்டு இதை தான் எழுதியிருப்போம். அப்போது இதை மொத்தமாக இப்போ காப்பி பண்ணி ஏக்குள்ளே வைத்து விடுவோம். அவ்வளோதான். ஸோ இப்போ ஏக்குள்ளே என்ன இருக்குது? 1 to 7 எல்லாமே இருக்குது. ஸோ 1 to 7 எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஏக்குள்ளே வச்சு அதை பிரிண்ட் பண்ணிடுறோம். அது இதுதான் நமக்கு தேவையும் கூட. இப்படி தான் இதுக்கு நம்ம அவுட்புட் ட்ரேஸ் பண்ணுவோம். ஆனால் ஆக்சுவல் அவுட்புட் ட்ரேசிங் நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நான் இதை ஏன் உங்களுக்கு இருந்தாலும் சொன்னேன்னா, என் மைண்ட் எப்படி திங்க் பண்ணி இந்த ப்ரோக்ராமை க்ரியேட் பண்ணிச்சுன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1 + 2 + 3 + 4 + 5 + 6 + 7 போடுறது ஈஸி தானே. இதை எதுக்கு பண்ணேன்னு எல்லோரும் யோசிச்சிங்களா? இப்படி பண்ணுறதுக்கு அப்படியே பண்ணிடலான்ட்டு. ப்ரோக்ராமிங்கில் லூப்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது என்ன பண்ணலான்னா, இந்த ஒரு லைனை மட்டுமே எழுதி இந்த ஒரு லைனை மட்டுமே திரும்ப 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 ரன் பண்ணலாம். அப்போ நீங்கள் 1லேருந்து 1000 வரைக்கும் எல்லா நம்பரையும் ஆட் பண்ணோன்னா a = a + i அப்படின்னு கொடுத்துடலாம். 3க்கு பதிலாக ஐன்னு கொடுத்துடலாம். அந்த ஐயை 1லேருந்து 1000 வரைக்கும் ரன் பண்ணால் 1 2 3 4ன்னு வரப்போ இது வந்து 1 to 1000 வரைக்கும் நீங்கள் எல்லா நம்பரையும் ஆட் பண்ணுற மாதிரி ஆகும். அந்த லூப்புக்குள்ள நான் டீட்டெயில்டாக போக விரும்பல. இன்னும் 3 months கழிச்சு தான் நான் உங்களுக்கு அதை சொல்லிக் கொடுப்பேன். அப்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடாதுங்கிறனால இப்போ நான் உங்களுக்கு இதை சொல்லித்தரேன். ஸோ இது உங்களுக்கு கிளியராக இப்போ புரிஞ்சிருச்சுன்னா, இதுக்கு ப்ராப்பராக அவுட்புட் ட்ரேஸ் பண்ணி இதை ப்ராப்பராக பழகிட்டிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு அதை செய்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். புரிஞ்சா? கிளியராக என்னோடய கோல் என்னென்னு புரிஞ்சா? ஏன்னா லூப்பில் எல்லோரும் திணறுவாங்க. ஸோ அதை நீங்கள் திணறக்கூடாதுங்கிறதுக்காக இப்போயே உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரைனிங் மாதிரி கொடுத்துட்றேன். அண்டர்ஸ்டுட்?
கூல். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு வந்து அவுட்புட் ட்ரேஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இதுக்கு அவுட்புட் ட்ரேஸ் வந்து நான் ஷார்ட் ஹேண்டாக என்ன பண்ண போகிறேன்னா இங்கே பண்ணி காமிக்க போகிறேன். உங்களுக்கு தெரியுது இல்லை? கேமராவில் நான் இங்கே பண்ணோம். என்னோட மந்திர கோடு மட்டும் கொடுத்துருங்க. சரி, நான் உங்களுக்கு கையிலேயே பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து ரேமு, இது ப்ராசஸர், இந்த பக்கம் டிஸ்பிளே. ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஏ ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 1ன்னு வச்சிட்றேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன, ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 2. ஏக்குள்ளே என்ன இருக்குது, 1 கரெக்டாக, ப்ளஸ்ஸு 2, அது என்ன 3. அப்போ இப்போ ஏ ஈக்குவல் டு 3 ஆயிரும். கரெக்டாக? அப்போ இதை அடிச்சு விட்டு நான் இங்கே 3 தான் எழுதணும், இங்கே 1 + 2 எழுதக்கூடாது. லாஸ்ட் டைம் அவுட்புட் ட்ரேஸ் பண்ண மாதிரி அது நான் எப்படி யோசிச்சேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. ஆக்சுவல் அவுட்புட் ட்ரேஸ் நீங்கள் இப்படி தான் பண்ணணும். இப்போ அடுத்து என்ன இருக்குது, ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 2. இப்போ ஏக்குள்ளே என்ன இருக்குது, 3. ஓகேவா? இப்போ 3 + 2. இந்த 3 வேறு ஒன்றும் இல்லை, 1 + 2 தான். புரியுதா? ஸோ இது 1 + 2 ப்ளஸ் சாரி 1 + 2வா? ஆமாம், இங்கே ஆக்சுவலி இன்னொரு 3 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை 2 தானா? குழப்புதே என்னமோ. ஆமாம் 3 தான், இந்த பக்கம் 3 தான் இருக்கணும். ஏக்குள்ளே 3 இருக்கு, அந்த லைன் வந்து ஏ + 3. கரெக்டாக? ஏ = ஏ + 3. ஸோ இந்த 3 வேறு எதுவும் இல்லை, 1 2 தான். அப்போ 1 + 2 + 3 தான் நம்ம எசென்ஷியலி பண்ணுறோம். பட் ஆக்சுவலாக கம்ப்யூட்டர் பண்ணுற ஆப்ரேஷன் வந்து 3 + 3 தான் இருக்கும். புரிஞ்சுதா? 3 + 3 என்ன 6. ஸோ அப்போ இதை 6ஆக மாற்றிடுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 4. இப்போ ஏக்குள்ளே என்ன இருக்குது 6. பட் இந்த 6 வேறு எது இல்லை, 3 + 3 தான். அதில் இருக்கிற 3 வேறு எதுவும் இல்லை, 1 + 2 தான். புரியுதா? ஸோ அதனால் 1 + 2 + 3 + 4 தான் நம்ம ஆக்சுவலி பண்ணுறோம். ஆனால் கம்ப்யூட்டருக்குள்ள நடக்கிறது 6 + 4 தான் நடக்கும். ஸோ 6 + 4 என்ன 10. அது அப்படியே கண்டினியூ பண்ணோம்னா அதுக்கு அடுத்தது ஏ + 5. ஸோ ஏ ஈக்குவல் டு ஏ + 5ங்கிறப்போ ஏக்குள்ளே என்ன இருக்குது, 10 இருக்குது. 10 + 5 என்ன 15. அப்போ இங்கே 15 வந்துடும். பட் இட் டசன்ட் ஸ்டாப் தேர். இதுக்கப்புறம் ஏ + = 6. ஸோ + = 6 ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி ஏ ஈக்குவல் டு ஏ + 6 நீங்கள் மாற்றணும். ஆனால் உங்களுக்கே புரியும், இதுக்குள்ளே என்ன இருக்கோ அது கூட 6 ஆட் பண்ணியே நம்ம எழுதிக்கலாம். அப்போ 15 கூட 6 ஆட் பண்ணுறப்ப இட் பிகம்ஸ் 21. அடுத்து ஏ + = 7. அப்போ ஏக்குள்ளே 21 இருக்குது, 21 கூட 7 ஆட் பண்ணுறப்ப இட் பிகம்ஸ் 28. இதுக்கு அடுத்தது என்னென்னா சிஎல்ஏ. ஏக்குள்ளே என்ன இருக்குது 28. அப்போ சிஎல் 28. அப்படின்னு என்ன ஆகும், 28ங்கிறது டிஸ்பிளே ஆயிரும். புரிஞ்சுதா? இவ்வளவு தான். காட் இட்?